அபிஷேக், விஷ்ணு, சூரியன், சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். ஒவ்வொரு நாடாக விமானத்தை கீழே இறக்குத. இப்போ இலங்கை போயிடுச்சு. எல்லா நாட்டிலையும் இறக்கி விட்ருப்பா. விமானத்தை மூடணும். விமானத்தை மூடினாத்தான் கதை துஷ்டு வரும். ஏன்னா காகித பேப்பர் உலக நாடே அடித்து வச்சு பேப்பரை வச்சு விளையாடுதான். இந்த விளையாட்டு பெரிய விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டார். கடவுளே சொல்லுதார், பெரிய விளையாட்டு இந்த விளையாட்டு. ஏர்போர்ட்டை நுப்பாட்டினவுடனே கப்பல் துறைமுகத்தை நுப்பாட்டிடுவார். அப்போ எல்லாம் நடத்தின போகிற பூரா உள்ள அரசியல்வாதி மாட்டுவான். கரெக்டாக மாட்டுவான். டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் மாட்டுவான். பூரா பலாயிரம் கோடி. ஆனால் தண்டனை இவர் தான் கொடுப்போம்ட்டார். அவனை தூக்கி நக்கணும், கசக்கணும், 2 இழுப்பு இழுக்கணும். தமிழ்நாட்டுக்குள்ளே வர உள்ளவனுக்கு தமிழ் பண்பாடில் சொல்லணும், கணக்கு விடணும். கசக்கணும், அவன் குடும்பத்தை கசக்கணும், குடும்பத்தை வாரிசை தூக்கணும், அலசி சல்லடை போட்டு அள்ளணும். அதுதான் கணக்கு. தமிழ்நாட்டில் மஞ்சத்துண்டு பாடு போட்ட குடும்பம் என்ன சொல்லுதான், எங்கள் அப்பன் 2 மடங்கு தமிழ்நாடு முழுவதும் அலசி காகித பேப்பர் கட்டுக்கட்டாக நாங்கள் அடைஞ்சி வச்சுருக்கோம், எல்லாமே அடைஞ்சி வச்சுருக்கோம்னு அவன் வாங்கிட்டு சொல்லுதான். இப்போ இவன் என்ன சொல்லுதான், நான் உட்கார்ந்துருக்கேன், என் அப்பன் 2 மடங்கு சம்பாத்தியம் பண்ணால் நான் 20 மடங்கு நான் சம்பாத்தியம் பண்ணுவோமுங்க முதலமைச்சர். அப்போ எவ்வளோ பெரிய கூத்தடிக்கான். கொட்டு மேலே அடிக்கிற கொட்டு மேலே அடித்து பூமியில் அடித்தானா அந்த கொட்டு மேலே அடிக்கத்தான் பார்ப்பான். அவன் இப்போ கொட்டு மேலே அடித்து தான் இருக்கான். சென்னை மெட்ராஸில் கொட்டு மேலே அடிக்கான். குடும்பமே உட்காந்து பிபி ஊத சிங்கி தட்ட. தப்பாக நினச்சேன்னு வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் முதலமைச்சர் எல்லாம் புரிஞ்சிக்கோ. செகண்டில் கண் மறைச்சி முடித்தவனே அப்படியே வேரோடு அறுத்துருவார். வேர் தெரியுதா? கணக்கு விட்ட கணக்கில் தலையை நிமிந்து பார்க்காரு, சைடை பார்க்காரு, எல்லாமே பூமியில் உட்காந்துட்டார். இப்போ நாங்களே பயந்து வெளியே நின்று கும்பிட்டு நிற்கேன் நானே. அண்டா பயப்படாமல் திமிர்த்தனமாக போய் திமிரா வாரியாங்க. அண்டா அரசியல்வாதி முட்டாப்பேல தலையை குனிஞ்சு போகணும்டா. நீயே தலையை நிமிந்து போகிற அந்த தலையை அப்படியே பின்னாடி இருக்கிற 3 நரம்பை திருக்கி விட்ருவான். அப்படியே தலை குனிஞ்சிக்கிட்டே தான் போக முடியும். அந்த மாதிரி டைம் வரையில் திருக்கி விட்றான் பாரு. கழுத்தை அப்படி ஒரு திருக்குடா, தலை தொங்கிரும். திம்பா அப்படியே குனிஞ்சிக்கிட்டே தான் கிடப்பான். அந்த அவரான வழி விடுவார். எல்லாம் புரிஞ்சுக்கோடா அரசியல்வாதி. இல்லை, தெற்குப்பாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் நல்லா கேட்டுக்கோப்பா. சிலிவுத்தூர் நீயும் கேட்டுக்கோப்பா, மதுரையும் கேட்டுக்கோப்பா. கைலாசத்துலேருந்து அரசியல்வாதி இருக்கிறவனை பூரா ஒட்ட வலிச்சு கழுத்தை திருக்கி விட்டுருவார். அந்த கழுத்தை திருக்கினோடனே 3 நரம்பு விட்டு போவோம், அப்படியே தொங்கிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி தான் விடுவார். ரணவழி எடுப்பார். கடவுளில் தண்டனை கொடுக்கணும்ல. கைலாசத்துலேருந்து அரசியல்வாதியை அப்படியே தலையை திருக்கி விடுவார். அது முப்போட வானரப்பட சிட்டி கிராமத்தில் அலசி அள்ளிடுவான். புரியுதா? வண்டியில் கொடியேற்றி போகிறான், கொடியேற்றி ஆட்டிட்டு வரான்ல, அது எல்லாம் கேமரா ஃபிட் பண்ணி காவல்துறையில் இருக்குது. அதை பூரா தட்டி பார்ப்பான். தட்டி பார்த்தவொடனே அடிச்சிடுவான். இப்போ எத்தனை லட்சம் பேர் உள்ளே கிடக்கான் வானரப்படை இராணுவ முப்படை வீரர்கள் அத்தனையும் உள்ளே கொண்டு வந்துடுவார். இதை வச்சு தான் நடத்துவார். நீதிமன்றம் கோர்ட்டிலேருந்து எல்லாமே நடத்துவார். ஆனால் நீதிமன்றம் கோர்ட்டு இன்னும் சரணம் அடையலை அப்படின்ட்டார். ஜட்ஜி கோர்ட்டார் பூரா சரணம் அடையலை அப்படின்ட்டார். சரணம் அடையணும், டைம் இல்லை அப்படிங்கார். அவன் பூரா அடித்து பூரா உள்ள பறவைகள் விலங்குகள் எல்லாம் நிறைய மடிஞ்சு போகுது. பாவம், அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். படைக்கார் மானிட பிறவி 100க்கு 100 தப்பு பண்ணி சேட்டை பண்ணி அழிக்கான். ஒவ்வொரு ஆதார கார்டில் முட்டி இடத்த பிரித்து கொடுத்தா விவசாயம் பண்ணுவான். இருக்கிற இடம் ஆடை அவனுக்கு தக்கன போவான். எல்லாத்தையுமே பிடுங்கிட்டான். இப்போ 80% இடம் இல்லாமல், விவசாயம் இல்லாமல், வீடு வாசல் இல்லாமல் தவிச்சு கொண்டே இருக்கான். 20% பிடுங்கி டார்டாரா மாளிகை போட்டு வீடுகளை கெட்டி 20%. ஒவ்வொரு மாநிலத்திலையும் 20% அரசியல்வாதியிலேருந்து பலாயிரம் கோடி உள்ளவன் 2ஆம் நம்பர் பார்க்குறவன் பூரா 20% பிடிச்சிட்டான். இடத்த பூரா பிடிச்சி எழுதி வாங்கி நச்சு வச்சுருக்கான். நக்க உள்ள இறங்கையில் இல்லை, தமிழ்நாட்டில் தமிழ் வார்த்தையில் கொடுக்கும். வானரப்படை எவ்வளோ உள்ளே கிடக்கான்னு தெரியுமா? அது எல்லாமே உள்ளே வந்துடுவான். இப்போ எல்லா நாடையுமே பிரதமரை பூரா சோழி முடிச்சிருவான். சனி பிடிச்சி ஆட்டி உள்ளே கொண்டு போயிடுவான். உள்ளே கொண்டு போனோடனே பிரதமர் பூரா மடக்கி கிடப்பான். அடுத்தாப்பில் நாடு வாரியாக சாப்பாடு உணவு இல்லாமல் இருக்கும்ல, அப்போ எவனும் சண்டைக்கு போக மாட்டான். பூமியை அப்போ மலை இறக்குவார். மலை இறக்கி தண்ணி நீரோட்டமாக கொடுப்பார். இல்லை சாப்பாடு எல்லாம் கொடுப்பார். சாப்பிட்டு அமைதியாக போவாங்க. அது கடவுளால் தான் முடியும், வேறு யாரால முடியாது. இவன் அடைஞ்சி வச்ச பேப்பரை அவன் பொண்ணு அதெல்லாம் இன்னும் அவ்வளோ குடும்பமே வேரோடு அள்ளிடுவாங்க. அப்படியே அள்ளிடுவாங்கடா. நல்லா கேட்டுக்கோடா. தமிழ்நாட்டில் அரசியல்வாதி பூராமே கேட்டுக்கோ. நீ 100க்கு 100 தப்புன்னு வச்சுருக்க. எவ்வளோ தப்புன்னு வச்சுருக்க? எத்தனாயிரம் ஏக்கர் எழுதி வச்சுருக்க. எதுக்குடா? சொத்துக்கு அதிபதி கடவுள் தான் உட்காந்துருக்காரா? இல்லை நீ எழுதி வச்சு நாக்கு வச்சு இந்த பேப்பர் முதலமைச்சர்லேருந்து கீழே பஞ்சாயத்து போட்டு வார்டு வரைக்கும் நிறைய எழுதி வச்சுருக்கல பேப்பரை.
உன் குடும்பத்துக்குள்ளே உள்ளே உட்காந்துக்கோ. ஓப்பன் ப்ளஸில் தான் கொடுக்கணும், ஓப்பனாக தான் விடணும். பேப்பர் அடித்தது செல்லான்னு சீல் குத்திட்டார், பேப்பர் செல்லாது சீல் குத்திட்டார், முடிஞ்சு போச்சு. அதனால் அந்த பேப்பரை வச்சு நீ எழுதி வச்ச பேப்பர் உன் பொண்டாட்டி உன் புள்ள பேரம் பற்றி வீட்டுக்குள்ளே பூட்டிக்கோ. பூட்டிட்டு விலைக்கு உள்ளே விட்டு தொடச்சி நக்கிக்கோ. சரியா? ஓப்பன் ப்ளஸில் விட்டாச்சு, ஒழுங்கா போ. பத்திரம் மூலப்பத்திரம் போட்டு எழுதி வைக்கான். அந்த மூலப்பத்திரம் எதுவுமே செல்லாதுடா, எதுவுமே செல்லாது. நீதிமன்றத்திலேருந்து அழைச்சிருவான், எல்லாமே உள்ளே தான் நிற்பான். விவசாய இடத்துல பூரா முப்போட இராணுவ படை பூரா உள்ளே தான் நிற்பான். விவசாயம் பண்ணுறதுக்கு அந்த டைம் ஐயா கணக்கு போடுவார், அப்படியே பிடிச்சி நம்பர் வாரி போட்டு கொடுப்பார். நீதிமன்றம் கோட்டுறதை இது பண்ணிக்கிடணும். ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு எல்லாம் மாற்றிக்கணும். அதை காயின்ஸை விடுவார், அந்த காயின்ஸை படி வச்சு சாப்பிட்டுக்கணும், பொழைக்கணும். புரியுதா? இந்த பேப்பரை வச்சு அடித்து தவார் விளையாடுதான் பார்த்தியா? நீ குண்டு போடு, நான் குண்டு போடுதேன், நான் குண்டு போடுதேன், நீ குண்டு வாங்க, பூமி பாழாகுது. அந்த கெமிக்கல் பூரா உள்ளே விட்டு பாழாக்குதான். இது வச்சவனுங்களை தூக்கி பிரதமர், குடியரசுத் தலைவர், ஜனாதிபதி, கீழே மந்திரி வரைக்கும் பிடிச்சி ஆட்டி எடுத்து போடுவான். இல்லை ஒழுங்கா போ. கணக்கு உள்ளே விட்டவொடனே இராணுவ முப்போட வானரப்பட நிற்க மாட்டான், அரசியல்வாதி அள்ளிடுவான். நீ ஒத்த % கிடக்க, 99% வானரப்பட இராணுவம் உள்ளே நிற்கான். அள்ளி துவைச்சி கொண்டு வந்து சேர்த்து எங்கே சேர்க்கணுமோ ஐயா காலடியில் சேர்த்துருவான். ஒழுங்கா போ. அமைச்சர்கள் பூரா அமைங்கி போ. விரிக்காத 3 நரம்ப அப்படி ஒரு திருக்கி விட்டாச்சா தொங்கிடும் கழுத்து. தொங்குனா என்ன ஆகும்? கீழே பூமியில் பார்த்து சுரண்டி திங்கணும், உயிர் வாழறதுக்குன்னு விட்டுருவார். முக்கால்